11ஆம் எண்ணிற்கான குறியீடு என்ன? 11ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும்? 11ஆம் எண்ணின் குறியீடு மனித குரங்கு. மனித குரங்கு கிட்ட ஒரு சக்தி இருக்கு. பொதுவாக சொல்கிறாங்களே, மனிதனே குரங்குலேருந்து தான் வந்தாங்கன்னு தானே சொல்கிறோம். மனித குரங்கு வந்து பார்த்திங்கனாக்கா மனுஷன் செய்கிறதெல்லாம் அதுவும் ஃபுல்லாகவே செய்யும். ஆனால் அதுக்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெருசாக உருவமாக இருந்தாலும் அது பயப்படாது. நீங்கள் கண்டிப்பாக 11ஆம் தேதி பிறந்தவங்க மனித குரங்குக்கு எப்படி தனி சக்தி இருக்குது. அது ஒரு வேலையை செஞ்சிச்சுனாக்கா அந்த வேலையை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை செய்யும். ஆமாம், அதை எதிர்த்து அவங்கள ஒன்று ஜெயிக்குது அப்படின்னாக்கா அது இமேஜினும் பண்ண முடியாது. ஆனால் அதை போய் ஜெயிச்சிருக்கு. அப்போ அது ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படி தான் ஒரு ஐடென்டிஃபை கொண்டவங்க. நீங்கள் ஒருத்தரை எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களை ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. 12 குறியீடு கழுகு. கழுகுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரம், அவ்வளோ உயரத்தில் இருக்கும். கீழே இருக்கிறது கரெக்டாக ஒரு கோழி கொஞ்சம் தெரியாது. நமக்கு இங்கே உட்காந்துட்டு இங்கே அங்கே எட்டி பார்க்குறோம், அதுவே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ உயரத்தில் இருந்து பார்த்தாலும் அங்கே தெரியுது. கழுகுக்கு மட்டும்தான் அந்த பார்வை இருக்குன்னு நினைக்காதீங்க. 12ஆம் தேதி பிறந்து உங்களுக்கு அந்த பார்வை உண்டு. இந்த கம்பி இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்ட உடனே அதுக்குள்ளே அது ஒரு திரவி மாதிரி இருக்கும். அந்த திரவியத்தை அது உள்ளே ஃபுல்லாக தடவி விட்டுரும். அது வாயில் ஒரு திரவியத்தை அது வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் அது பாட்டு வேறு இடத்துக்கு போயிடும். அந்த கூடு இருக்கு இல்லையா, அந்த கூட்டை போய் நம்ம தொட முடியாது. அவ்வளோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் மீறி எடுத்துட்டு அந்த குச்சி மாதிரி இருக்கும். அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். குச்சி இருக்கும். இந்த குச்சியை கொண்டு போயிட்டு நீங்கள் கீழே போய் தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னா அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த குச்சி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து தெய்வீக சக்தி உள்ளது இருக்குது. கழுகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அதை உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிங்கனாக்கா உங்களுடைய அதாவது உங்களோட வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக யோசிச்சு பாருங்களேன். 365 நாளும் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாரும் எவ்வளோ விடாமுயற்சியோட நமக்கு வெற்றியை தேடி ஓடுறோம். நம்ம நிறைய வேலை பண்ணுறோம் இல்லையா? ஆனால் நமக்கான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம் இல்லையா? அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் நமக்கான வெற்றியின் சூட்சுமமாக சொல்லப்படுகின்ற குறியீடுகள். அந்த குறியீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கேட்க ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். ஆனா இது வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கான பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை அது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நமக்காகவே பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து தான் கண்டுபிடித்த டேட் ஆஃப் பர்த்திற்கு உரித்தான குறியீடுகளை வரம் மாதிரி வழங்குவதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திக்கலாம். மறக்காம பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. சார் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா நட்சத்திர குறியீடுகள், அப்புறம் தாரைக்கான குறியீடுகள் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் இது எல்லாமே தெரியாது அப்படின்னு சொல்லுகின்ற மக்களுக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு நீங்கள் பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து பல நாட்கள் தூங்காம உட்கார்ந்து நீங்கள் மெனக்கிட்டு இதை கால்குலேட் பண்ணி எங்களுக்காகவே கண்டுபிடித்த ஒரு பொக்கிஷ பெட்டகம் தான் டேட் ஆஃப் பர்த்திற்கான குறியீடுகள். அதிலும் டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னொரு சான்ஸும் கொடுக்குறீங்க. நீங்கள் என்கிட்ட வாங்க, உங்களுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுடைய எண்களை கால்குலேட் பண்ணி நான் சொல்றேன். இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் எங்களுக்காகவே நீங்க பண்ணி கொடுக்குறீங்க சார். அதற்காக முதற்கண் அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லியே ஆகணும். நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் குறித்தான குறியீடுகள் பார்த்துட்டு இருக்கோம். 1 முதல் 10 வரைக்கும் போன எபிசோட்ஸ்ல பார்த்தோம். நம்ம அடுத்ததாக 11ஆம் எண்ணிற்கான குறியீடு என்ன, 11ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும்? 11ஆம் எண்ணின் குறியீடு மனித குரங்கு. மனித குரங்கு. இந்த நிகழ்ச்சி மூலயமாக இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தன்மையை அதனுடைய இண்டிவிஜுவலிட்டி, அதனுடைய தனித்தன்மையை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. கேள்விப்பட்டதே இல்லை சார். நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அதான் மனித குரங்கு கிட்ட ஒரு சக்தி இருக்கு. பொதுவாக சொல்கிறாங்களே, மனிதனே குரங்குலேருந்து தான் வந்தாங்கன்னு தானே சொல்கிறோம். அப்படி தானே அப்படி தானே சயின்டிஃபிக் நமக்கு சொல்லி கொடுக்குது.
மனித குரங்கும் வந்து பார்த்திங்கனாக்கா, மனுஷன் செய்கிறதெல்லாம் அதுவும் ஃபுல்லாகவே செய்யும். ஆனால் அதுக்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெருசாக உருவமாக இருந்தாலும் அது பயப்படாது. அது எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நின்று ஜெயிக்கணும். அதனுடைய எய்மே வந்து நம்மளை எதிர்க்கிறவங்க யாரில் இருந்தாலும் அவன் நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஜெயிச்சிரும். அந்த உருவத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ரொம்ப புத்திசாலியான விலங்குகள் பட்டியல்ல முதலிடம் வகிப்பது இவங்க தான் சார். இவங்க தான். இந்த 11ஆம் தேதியும் நீங்களும் ரொம்ப புத்திசாலி தான். எப்படி கால்குலேட் பண்ணி அழகாக வந்துட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது உங்களுடைய தனித்தன்மை அங்கே அப்பப்போ இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 11ஆம் தேதி பிறந்தவங்க மனித குரங்குக்கு எப்படி தனி சக்தி இருக்குது. அது ஒரு வேலையை செஞ்சிச்சுனாக்கா அந்த வேலையை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை செய்யும். ஆமாம், அதை எதிர்த்து அவங்கள ஒன்று ஜெயிக்குது அப்படின்னாக்கா அது இமேஜினும் பண்ண முடியாது. ஆனால் அதை போய் ஜெயிச்சிருக்கு. அப்போ அது ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படி தான் ஒரு ஐடென்டிஃபை கொண்டவங்க. நீங்கள் ஒருத்தரை எதுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. நீங்கள் எங்கேயுமே தோக்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுடைய எய்மு, உங்கள் டார்கெட்டை நான் எப்போவுமே ஜெயிக்கணும். நான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். தோக்கணுங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரவே வராது. தோக்கவும் மாட்டீங்க. ஒரு மந்திரத்தில் இருக்குது. மந்திரமே வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக பேசுனாவே அந்த மந்திரம் உங்களை பாசிட்டிவாக கொண்டு போய் விட்டுரும். பாசிட்டிவ் இடத்துல கொண்டு போய் விட்டுரும். உங்களையும் விட்டுரும், உங்கள் இடத்தையும் கொண்டு போய் விட்டுரும். செயல்பாடையும் என்ன செயல் இருக்கோ அதுலேயும் கொண்டு விட்டுரும். அப்போ நீங்கள் தோக்குறன்ற வார்த்தை உங்கள் வாயில் வராது. என்றைக்கு அதை நினைக்கலையோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா பாதி பலம் அதிலே வந்துடும். 11ஆம் தேதி கொண்டவங்களுடைய எய்மே அதான், உங்கள் டார்கெட்டே அது தான். நீங்கள் ஆரம்பத்தில் சிறுசாக இருந்தாலும் உங்களுடைய உயர்வு கடின உழைப்பினால் ஜெயிக்கணுன்ற ஒரே டார்கெட்டு எய்ம் இருக்குன்னு ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மனித குரங்கனுடைய நீங்கள் குறியீடை அதை பொறித்து வைத்து கொள்ளலாம், அல்லது அந்த உருவத்தை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் டேபிள் மேலேயும் வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு அந்த சக்தி உண்டு. காரணம், நாம் மனிதர்கள் மனித குரங்கில் தான் வந்தோம் அப்படின்னு சயின்டிஃபிக் சொல்லுது. வரலாறு தான். அது யாரும் மறுக்கலை இப்போது. அதுதான் உண்மை. அது ஆஃப்ரிக்காவில் சில இன்னும் இருக்குது. ஆனால் இன்னொன்று இருக்குது. தோன்றுனது வந்து நம்ம இந்தியாவில் தான் உலகத்தில் அந்த மாதிரி மனுஷன் தோன்றான்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு எங்கன்னு கேட்டாங்க, அந்தமானில். அந்தமான் கூட கிடையாது. அந்தமான் நிக்கோபார்னு ஒன்று இருக்குது. நிக்கோபாரில் தான்றாங்க. அது ஒரு வரலாறு இருக்குது. இருக்கலாம். இது எங்கே இருந்தாலும் சில இது ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கனால தான் அங்கே வந்தேன். ஆஃப்ரிக்கா கிடையாது, இங்கே தான் அப்படிம்பாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியும் செய்யலாம். குறியீடை அப்படியும் செய்யலாம். இன்னும் சில பேர் கேட்பாங்க, சார் சிலது எங்களை பாக்கெட்டில் வைக்க சொல்கிறீங்க, எங்களுக்கு பாக்கெட்டில் சிலதெல்லாம் வைக்க முடியாமல் இருக்குது, நாங்கள் குறியீடு அது மாதிரி செஞ்சு கூட வச்சுக்கிறலாமா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அதே மாதிரி கொண்டு போய் கூட வச்சுக்கிறலாம். இல்லை நீங்கள் பர்மனெண்ட் அங்கே தாங்க இருக்கணும், நான் எங்கேயும் போகலைங்க, காலம்புற ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸில் வந்து உட்காந்துடுறேன், திருப்பி வீட்டுக்கு போகிறேன், நான் பாக்கெட்டில் வந்து நான் அங்கே கூட அதே மாதிரி ஒரு ரூம் கூட இருக்கும் இல்லையா, பொறிச்சு அப்படியே கூட டேபிள் மேலே வச்சுருங்க, கையில் இல்லைனாலும் பரவாயில்ல. அது யார் யாருக்கெல்லாம் அது வசதிப்படுதோ அவங்க அதை செஞ்சுக்கிறலாம், ஒன்றும் தவறு இல்லது. ஸோ அதனுடைய பலமும் பலனும் அதனுடைய பாதி பாவனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களை நீங்களே வந்துட்டு ஜெயிச்சிறதுக்கு உண்டான சக்தியை எப்போ அதுலேருந்து கிடைக்குதோ, ஏற்கனவே உங்கள்கிட்ட பாதி மீதி அங்கேருந்து வரும்போது முழு வெற்றியை நீங்கள் பெற்று விட்டலாம். அருமை சார். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி குறியீடுகளுக்கு உரித்தான விலங்குகளை வந்து விலங்குகள் காப்பகம் ஜூலேருந்து தத்தெடுத்து அதை மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்களே, அதுவும் சரியா சார்? எல்லாராலையும் அது சாத்தியமானு சொல்ல முடியும். இப்போ நம்ம புலி பாட்டு சிங்கம்லாம் சொல்லணும், புலியும் சிங்கம் வளர்க்க முடியுமா அவங்களால? இல்லை, ஜூவில் இருக்கிறாக்கா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஃபுல்லாக இவங்க எடுத்துக்கிறாங்க சார். அங்கே தானே இருக்குது. அப்போ அது அந்த அளவிற்கு ரிசல்ட் கொடுக்காது. அதாவது அதையும் செய்யலாம், வசதி இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கும் செய்யுங்க, உருவத்தை உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. அந்த பக்கம் புண்ணியம் கிடைக்கும், இந்த பக்கம் வந்து பலன் கிடைக்கும் இல்லைங்களா சார்? ஆமாம், அந்த உருவத்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டது கேள்வி நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி. அந்த வசதிப்படுறவங்க அந்த சர்வீஸும் பண்ணால் இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், புண்ணியம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும் புண்ணியம். எஸ் சார். அடுத்ததாக 12ஆம் எண். ஆமாம், அடுத்து 11, அடுத்து 12க்கு போகிறோம். 12 குறியீடு கழுகு. கழுகுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரம், அவ்வளோ உயரத்தில் இருக்கும். கீழே இருக்கிறது கரெக்டாக ஒரு கோழி குஞ்சு தெரியும் அதுக்கு. நமக்கு இங்கே உட்காந்துட்டு இங்கே அங்கே எட்டி பார்க்குறோம், அதுவே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ உயரத்தில் இருந்து பார்த்தாலும் அங்கே தெரியுது. கழுகுக்கு மட்டும்தான் அந்த பார்வை இருக்குன்னு நினைக்காதீங்க.
12ஆம் தேதி பிறந்தும் உங்களுக்கு அந்த பார்வை உண்டு. அப்படின்னாக்கா பார்வை என்பது பார்க்கும் பார்வை மட்டும் இல்லை. என் பார்வையே தனின்னும்போது அந்த பார்வைன்னா வெறும் பார்வை இல்லை. கண்ணில் பார்க்குறது விஷன் தான் பார்வைன்னு இல்லை. நம்மளுடைய ஆட்டிடியூட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் அது பார்வை தான். அதனால் உங்ககிட்ட வந்துட்டு மற்றவங்கள காட்டிலும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இவங்க இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க, இவங்களுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் ஈஸியாக அறிஞ்சிருவீங்க. உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கஷ்டம். எப்படி கழுகுக்கு புரிதல் கஷ்டமோ அதேமாதிரி கழுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, கழுகு கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்த்துட முடியாது. கழுகு கூடு வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலே எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக இருக்கோ அங்கே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மலை பாங்கான இடத்துல தான் அது கூடு கட்டும். மனித நடமாட்டமே கழுகு கூடு நான் பார்த்தேன்னு யாருன்னு சொல்லுங்கள். கண்ணு கெட்டாத இடத்துல தான் அது கூடு கட்டும், குஞ்சு பொரிக்கும். அது முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கூடு கட்டுற அது இப்போ காக்கா எல்லாம் இருக்குது, அது கூடு கட்டுறதை நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். என்னென்ன கொண்டு போய் வச்சு கூடு கட்டுறது தெரியும். கழுகு அது மாதிரி யாருன்னா பார்த்தேன்னு சொல்லுங்கள். அது கூடு கட்டுறது வந்து சாதாரண கம்பியில் தான் இருக்கும். சுற்றி கம்பி இருக்கும். அந்த கம்பியில் அப்புறமா அந்த உட்டுலாம் இருக்கும், குச்சி மாதிரி. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக உள்ளது இருக்கும். கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா, மரம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் மற்ற உரத்தை உடைக்கிற மாதிரிலாம் உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த மாதிரி கொய்யா மரம் அது மாதிரி இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக சுற்றி வச்சிடும். அதிகமாக கம்பி தான் இருக்கும், செக்யூரிட்டி சேஃப்டிக்காக வைக்கிற மாதிரி வைக்கும். இந்த கம்பி இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்ட உடனே அதுக்குள்ளே அது ஒரு திரவி மாதிரி இருக்கும். அந்த திரவியத்தை அது உள்ளே ஃபுல்லாக தடவி விட்டுரும். அது வாயில் ஒரு திரவியத்தை அது வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்கும். கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் அது பாட்டு வேறு இடத்துக்கு போயிடும். அந்த கூடு இருக்கு இல்லையா, அந்த கூட்டை போய் நம்ம தொட முடியாது, அவ்வளோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் மீறி எடுத்துகிட்டு அந்த ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியை கொண்டு போயிட்டு அந்த குச்சி மாதிரி இருக்கும். அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், குச்சி இருக்கும். இந்த குச்சியை கொண்டு போயிட்டு நீங்கள் கீழே போய் தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னா அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஃபாஸ்ட்டு அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக போகும். போயிட்டு கண் மிக நேரத்தில் அந்த குச்சி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து தெய்வீக சக்தி உள்ளது இருக்குது. கழுகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அதை உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிங்கனாக்கா உங்களுடைய அதாவது உங்களோட வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அந்த குச்சி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நான் காசு கொடுக்குறதுக்கு ரெடிங்க, நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியானாக்கா அது யாருக்கிட்ட கிடைக்கும்? அது வந்து இந்த காட்டுவாசி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்ககிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களால தான் கிட்டே போக முடியும், தொட முடியும். அப்படி ஒரு இவ்வளோ சக்தி கழுகு கூடு கட்டின குச்சிக்கு இருக்குது. 12ஆம் தேதி நீங்களும் அதே தான். நீங்களும் உங்களை கட்டுற நீங்கள் ஒரு உயரத்துக்கு வந்திருக்கீங்கனாக்கா நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டிடமும் நீங்கள் வகுக்கிற ஒவ்வொரு திட்டமும் விலை மதிப்பற்றது தான். அது எப்படி விலை மதிப்பு? அதுக்கு விலை கிடையாது. இப்போ நான் சொன்ன பாருங்கள், கழுகு குச்சிக்கு அது நீங்கள் மதிப்பே போட முடியாது. நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், ஏன்னா கிடைக்காது. உங்களுடைய உழைப்பும் அப்படி கடினமாக உழைக்கப்பட்ட கழுகு வேலி போட்டால் போல் இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்தது. பார்வையும் கழுகு போன்றது. கழுகுனுடைய வாழ்க்கை எப்படி தனித்தன்மையோடு இருக்குமோ உங்களுடைய வாழ்க்கையும் தனித்தன்மையோடு இருக்கும். உங்களுடைய குறியீடு கழுகு. கழுகை நீங்கள் உங்களுடைய குறியீடாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை கழுகு மாதிரி அது எப்படி உயர பறக்குதோ நீங்களும் உயர பறந்து கொண்டே போவீர்கள். அருமை சார். மற்ற பறவைகள்லாம் மழை பெய்யுதுன்னு பயந்து போய் கூட்டுக்குள்ள இருக்கும்போது கழுகு மட்டுமே மழை மேகத்திற்கு மேலே சென்று பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆச்சரியம் வாய்ந்தது. ஸோ அவங்க லைஃப்பும் அப்படிதான் இருக்கும்னு சொன்னீங்க. இன்னைக்கு 11ஆம் எண் மற்றும் 12ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடுகள் என்ன, அதை அவங்க எப்படி பயன்படுத்தினாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கொடுக்க முடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா பட்டியலிட்டு எங்களுக்காகவே புரியும் விதத்துல விளக்கமா சொன்னீங்க சார். கோடான கோடி அன்படிஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான அதே மாதிரி சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இன்னும் அடுத்து வரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13லேருந்து 31ஆம் எண் வரைக்கும் உங்களுக்காகவே லைனப் ஆகி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.